வணக்கம் தமிழா. ரெட்மி 14C 13Cக்கு சக்ஸஸராக இந்த 14C வருது. ஒரு 10,000 கிட்ட ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா இது வந்து ஒரு சாய்ஸ். ஸோ 14C இதை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். குயிக்கான விமர்சனம் பார்க்கலாம். இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிப் சப்போர்ட்டிங், கிப் மோட்டிவேட்டிங். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இதான் வந்து ரெட்மி 14C. இது வந்து மொத்தம் 3 கலரில் கொண்டு வந்திருக்காங்க. எங்கிட்ட இருக்குது ஸ்டார்லைட் ப்ளூங்கிற இந்த கலர். இதை தவிர்த்து ஸ்டார்கேஸ் பிளாக் மற்றும் ஸ்டார்டஸ்ட் பர்பிள்னு வேறு 2 கலர்லையும் வருது. பின்பக்கம் வந்து கிளாஸ் பேக் வந்து தந்திருக்காங்க. 13C 5Gயில் வந்து பிளாஸ்டிக் பாடி தந்திருந்தாங்க. இதில் வந்து கிளாஸ் பேக்கில் இது வருது. ஸோ இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள் டிசைன் வந்து இந்த ப்ளூ கலர் வேரியண்ட்டில் வருது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பின்பக்கம் டிசைன் இது. சரி, பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சிம் எஜெக்டர் பின் இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பேக் கேஸ் இல்லை. இது வந்து கிளாஸ் பேக்கில் வந்து கொண்டு வந்துருக்காங்க. கேஸும் வந்து பாக்ஸில் தந்துருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபோனை வாங்கினீங்கன்னா உங்கள் ஃபோன் கையிலேருந்து அடிக்கடி விழுனா கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு பேக் கேஸ் வாங்கி போட்டுருங்க. 33 வாட்ஸ் சார்ஜர் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிடைக்குது. பட் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் ஓடி தான் வருது. பட் பாக்ஸில் வந்து 33 வாட்ஸ் சார்ஜர் தராங்க. ஸோ பார்க்குறதுக்கு இந்த ஃபோன் வந்து நல்லா இருக்குது. சைட்ஸ் வந்து ஃப்ளாட்டாக தந்திருக்காங்க. ஸோ இப்படி நிப்பாட்டி கூட வச்சுக்கலாம். 8.2 mm திக்னஸ் இருக்குது. இந்த ப்ளூ கலர் வேரியன்ட் வந்து 205 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. பட் அந்த பிளாக் மற்றும் பர்பிள் கலர் வேரியன்ட் வந்து 212 கிராம்ஸ் வெயிட்டில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. மேல் பக்கம் வந்து ஆடியோ ஜாக் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து டைப் சி போர்ட், மைக் மற்றும் சிங்கிள் ஸ்பீக்கர் வந்து தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதில் நீங்கள் 2 5G ஸ்மார்ட் ஃபோன் போடலாம். கூடுதலாக ஒரு மைக்ரோ SD கார்டுக்கான டெடிகேட்டட் ஸ்லாட்டும் தந்திருக்காங்க. இது வந்து போத் 5Gயில் வந்து SA மற்றும் NSA சப்போர்ட் ஓடி வருது. அதனால் நீங்கள் வந்து ஏர்டெல், ஜியோ ரெண்டுமே வந்து இந்த 5Gயில் இது ஒர்க் ஆகும். சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க. சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. திரையில் பார்க்கலாம். FM ரேடியோ உண்டு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து நான் செட் பண்ணி பார்க்கும்போது 24.8 GB வந்து சிஸ்டம் ஆப்ஸ், சாஃப்ட்வேர் மற்றும் இந்த ப்ளோட்டோர் ஆப்ஸுக்கு போகுது. ப்ளோட்டோர் ஆப்ஸ் எக்ஸ்ட்ராவாக நிறையவே தந்திருக்காங்க. சின்ன சின்ன கேம்ஸு என்னெல்லாமோ இருக்குது. பட் தேவையில்லாத நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். 2025 என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லாம் இதெல்லாம் இருக்கக்கூடாது நான் நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. 13C 5G மாதிரி இதுலேயும் வந்து வாட்டர் ட்ராப் நாச் வந்து தந்திருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க தவிர்த்துருக்கலாம். இந்த செக்மெண்ட் ஒரு 10,000 12,000 கிட்ட உள்ள ஃபோன்களில் கண்டிப்பாக வந்து பஞ்சுகோல் நாச்சு இனிமேல் வரணும். பட் இதில் வந்து இந்த சேம் வாட்டர் ட்ராப் நாச்சை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க 13C 5Gயில் மாதிரி. 6.88 இன்ச் டிஸ்பிளே, இது HD+ ரெசல்யூஷனோடி வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 to 12,000 பட்ஜெட் செக்மெண்ட் எல்லாம் கண்டிப்பாக ஃபுல் HD+ வந்து எல்லா பிராண்டுமே கொண்டு வரணும். பட் இதில் சேம் 13C 5Gயில் மாதிரி 14Cலையும் வந்து உங்களுக்கு இந்த HD+ ரெசல்யூஷனோட இது வருது. 600 nits பீக் பிரைட்னஸ் தராங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வருது. டிஸ்பிளே ஓகே, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் நான் சொன்ன மாதிரி இந்த வாட்டர் ட்ராப் நாச்சை தவிர்த்துக்கலாம். ஃபுல் HD+ கொண்டு வந்திருக்கலாம். ப்ளஸ் இந்த பெசல்ஸும் வந்து கொஞ்சம் ஹெவியாக ப்ராமினெண்ட்டாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்னாப்டிராகன் 4 Gen 2 5Gயில் இது வந்து பவர் ஆகுது. 4nm ஆர்க்கிடெக்சரில் பண்ணப்பட்ட ஒரு சிப்செட். இது என்ட்ரி லெவல் சிப்செட். 13C 5Gயில் வந்து மீடியாடெக்கோட டெமிசிட்டி 6100+ வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து 6nm ஆர்க்கிடெக்சரில் பண்ணப்பட்ட சிப்செட். ஸோ அதுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மைல்டான ஒரு அப்கிரேட்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட சேம் தான் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ். பட் ஒரு 10% பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த 4 Gen 2வில் எதிர்பார்க்கலாம் கம்பேர்ட் டு 13C 5G. 4GB 65GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் மற்றும் 6GB 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட இது வருது. UFS 2.2 ஸ்டோரேஜ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட், கேஷுவல் கேம்ஸ் விளையாடுறதுக்கு அதெல்லாம் வந்து ஓகேவாக இருக்கும். பட் ரொம்ப பெரிதாக எதிர்பார்க்காதீங்க. பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு நார்மலான யூஸுக்கு இது வந்து சூட் ஆகும். கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 50 MP கேமரா தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து 8 MP செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. மோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட் மோட் இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, ஸ்லோமோ கிடையாது, டாக்குமெண்ட் ஸ்கேனர் அதெல்லாம் வந்து இதில் இல்லை. கேமராவோட சில சாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ வந்து ரொம்ப பெரிதாக சொல்லும்படியாக இல்லை. இட் கெட்ஸ் அ ஜாப் டன். ஒரு டீசெண்டான ஒரு ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம். அல்ட்ரா வைட் சென்சர் அதெல்லாம் வந்து கிடையாது. பேசிக் கேமரா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஓகே. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு சின்ன அப்கிரேட்னு சொல்லலாம். 5160 mAh பேட்டரி தந்திருக்காங்க.
13C 5Gயில் வந்து 5000 mAh பேட்டரி இருந்தது. பட் சார்ஜிங் ஸ்பீட் வந்து சேம் தான், 18 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடய வருது. பேட்டரி ஓகே, நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் இது வந்து 4nm ஆர்க்கிடெக்சரில் பண்ணப்பட்ட சிப்செட்னால கொஞ்சம் 13C 5Gயை விட இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் சிப்செட்ன்றதுனால கொஞ்சம் பெட்டர் பேட்டரி வந்து நீங்கள் இந்த 14C 5Gயில் எதிர்பார்க்கலாம். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Android 14 பேஸ் பண்ணி அவங்களோட ஹைப்பர் ஓஎஸில் வந்து இது ரன் ஆகுது. சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து 2 மேஜர் அப்டேட் மற்றும் 4 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து Redmi 14C 5G. 13C 5Gக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த 14C 5Gயில் பின்பக்கம் வந்து கிளாஸ் பேக் தந்திருக்காங்க. 13C 5Gயில் பிளாஸ்டிக் பேக் இருந்தது. 14C 5Gயில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 13C 5Gயில் Dimensity 6100+ யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 10% மார்ஜினலான பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த 14C 5Gயில் எதிர்பார்க்கலாம். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸாக இல்லை, பட் ஒரு மார்ஜினல் அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம். பேட்டரி வந்து 5160 mAh பேட்டரி வந்து 14C 5Gயில் கிடைக்குது. 13C 5Gயில் ஒரு 5000 mAh பேட்டரி தந்திருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜினல் அப்டேட் சொல்லலாம். செல்ஃபி கேமராவும் 8 MP கேமரா 14C 5Gயில் இருக்குது. 13C 5Gயில் 5 MP கேமரா தந்திருந்தாங்க. ரொம்ப பெரிய குவாலிட்டி டிஃப்ரென்ஸாக தெரியல, பட் கொஞ்சம் ஒரு அப்டேட் இதுலேயும் பண்ணியிருக்காங்க அட்லீஸ்ட் ஸ்பெக் ஷீட்டில். ஸோ இதான் வந்து Redmi 14C 5G. ஸோ ஒரு Redmi ஃபோன் வாங்கணும், ஒரு 10,000 12,000 ரேஞ்சில் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்த ரெட்மியில். ஸோ இதில் வந்து எனக்கு பிடிக்காத விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா 2025 கண்டிப்பாக வந்து வாட்டர் ட்ராப் நாட்சை வந்து அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் HD+ ரெசல்யூஷன் வந்து டெலிட் பண்ணிடணும் இந்த வருஷம். ஃபுல் HD+ ரெசல்யூஷன் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு அவங்க வந்து கொண்டு வரணும். ஸோ இந்த தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்மி ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, 5G ஸ்மார்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சாய்ஸ். கிளாஸ் பேக்கில் பார்க்க நல்லாயிருக்கு. ஓகே, ரொம்ப பெருசாக நான் சொல்லும்படியாக வந்து ஒரு இம்ப்ரெசிவ்னு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த செக்மெண்ட்டில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் அவ்வளோதான். ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுதல் லட்சுமணன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.